ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் பேக் ஃப்ரம் ஹெல். ஸோ ஹெல்லுனால ஒரு நரகத்திலிருந்து வெளியே வந்தால் எப்படி இருக்கலாம், அதான் ஒரு சின்ன ஒரு கற்பனை தான் நம்ம பேச போகிற டாபிக். இந்த கற்பனை ரிவெஞ்சுன்னு ஒன்று டாபிக் நம்ம எடுத்துக்கிறோம். இந்த ரிவெஞ்ச் டாப்பிக்கை பற்றி என்ன பேச போகிறேன்? எல்லாருமே பேசுறது தான். ரிவெஞ்சுன்னு என்ன? என்னை திடீர்னு மச்சான் நான் அடிக்க போகிறேன், என்ன ஓவர பண்ணிட்டா மச்சான், நான் அவனை வந்து எப்படியாவது ரிவெஞ்ச் எடுத்தவன் மச்சான். அந்த ரிவெஞ்ச் எப்படி எடுப்பீங்க? இப்போ என்ன ஒரு பர்சன் அடிச்சிட்டான், நான் ஒர்க் பண்ற கொலிக்கோ என்னோட சிப்ளிங்ஸ் யாரோ ஒருத்தர் அடிச்சிட்டாங்க. அடிச்சுட்டு நான் போய் அவங்களை அடிச்சுட்டா பெரிய ஆள் ஆயிடுமா? ரிவெஞ்ச் எனக்கு ஃபுல்ஃபில் ஆயிடுமா? இல்லை என்னோட ஈகோ சாட்டிஸ்ஃபை ஆயிடுமா? ஸோ ஈகோ வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் பார்த்தீங்கன்னா தட் மூமெண்ட் ஒரு சின்ன மூமெண்ட் தான். என்ன அவன் அடிச்சுட்டான், அவனை நான் அடிச்சுட்டேன், ஓகே ஈகோ சாட்டிஸ்ஃபைட். அவன் இன்னொரு நாள் அடிக்க மாட்டானா? அவனுக்கு ஒரு டைம் வராதா? ஸோ அவன் எதுக்கு நம்ம திட்டினான்? இந்த கொஸ்டின் எப்போ எல்லாரும் வீட்டில் கேட்பாங்க. உன்னை ஒருத்தர் இன்சல்ட் பண்றான்னா எதுக்கு இன்சல்ட் பண்றான், எதுக்காக உன்னை பின் பண்ணா, அதை யோசிச்சிருக்கீங்களா? அது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பேரண்ட் கம்பேரிசன் தான். இப்ப இருக்க ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டில் ஒரு பையன் இருந்தாலே ரொம்ப டேஞ்சர். இல்லை ஒரு பொண்ணு யாரோ அது நம்ம ஏஜ் குரூப்ல இருக்கக்கூடாது, அதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். இன்னொன்று நம்ம கீழே இருக்கக்கூடாது, பெரியவங்களா இருக்கக்கூடாது, எப்படின்னா பக்கத்து வீட்டில் யாருமே இருக்கக்கூடாது தான் யோசிப்போம். ஏன்னா அவன் பாத்தியா படிச்சு எங்க வேலைக்கு செய்றான், அப்ராட் போயிட்டான், நீ இருக்கியே, இதுதான் ஃபர்ஸ்ட். செகண்ட், அந்த பொண்ணுக்கு இருக்கிற வீடு உனக்கு இல்லையடா, ஏன்னா அவ்வளோ மார்க் கம்மியா இருக்க. தேர்ட், இதில் பார்த்தீங்கன்னா அவங்க எங்க படிக்கிறாங்க அது ஒன்று இருக்கு, நம்ம என்ன படிக்கிறோம் அது ஒன்று இருக்கு, இதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. இந்த மாதிரி கம்பேரிசன் போயிட்டு நமக்கு வந்து டிப்ரெஷன் மட்டும்தான் மிச்சமா இருக்கும். இந்த மாதிரி டிப்ரெஷன், ஓகே இதை போய் அடிச்சா இதாயிடுமா? நமக்கு பின் பண்றதாரு நம்ம அப்பா அம்மா, அவனை அடிக்க முடியாது. நம்ம யாரை அடிப்போம்? அந்த பையன் அடிப்போமா, இல்லை அந்த பொண்ணு அடிப்போமா? ஏதோ ஒன்று பண்றோம், இல்லைன்னா கொஞ்சம் பேட் திங்ஸ்லாம். ஸோ நம்ம தப்பா போறதும் நல்லதா போறதும் அப்பா கிட்ட தான் இருக்கு, அம்மா கிட்ட தான் இருக்கு. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். என்னோட ரிவெஞ்ச், நான் ஒரு ரிவெஞ்ச் எடுத்தேன். எனக்கும் சின்ன வயசுல வந்து கம்பேரிசன். எங்க ஊர்ல ஒரு அண்ணா இருப்பாரு, அந்த படிப்பாரு படியா எங்க வீட்டுல தெரியாது, ஆனா அவர் என்ன நல்லா படிப்பாரு. ட்ரிங்க் பண்ணாலும் எங்க வீட்டுக்கு தெரியாது, ஆனா அவர் நல்ல பையன். அந்த ட்ரிங்க் பண்ணுவாரு, படிக்க மாட்டாரு, அரியர்ஸ் இருக்கும், எல்லாமே எனக்கு தெரியும். பட் என்னால எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்ல முடியும், ஏன்னா என்னோட ஏஜும் அவரோட ஏஜ் வித்தியாசம் இருக்கு. என் வீட்டுல வந்து நான் போர்ட்ரேட் பண்ண முடியும், ஏன்னா நான் ஒரு ஸ்டேஜ் லைட்டா மெச்சூர்ட் டீனேஜ் அப்படி வரும்போது எனக்கு அவரை பத்தி ஃபுல்லா தெரிய ஆரம்பிச்சது. அவர் வந்து ட்ரிங்க் பண்ண மாட்டாரு, பட் ட்ரிங்க் பண்ணி என்ன பண்ணி எனக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி சில விஷயம் இருக்கு. இது எப்படி ஓவர் கம் பண்ணி வந்தோம்னா, அவர் படிச்ச ஒரு ஜாப் போனாரு. அந்த ஜாப் அவர் படிச்ச ஜாப் ரிலேட்டட் ஜாப் கிடையாது, பட் ஜாப் போனாரு. அங்க அவருக்கு எப்படின்னா நிறைய பேர் வந்து ஷார்ட் கட்ல சாதிப்பாங்க, அந்த மாதிரி கட்ல சாதிச்சுட்டேன். ஓகே, நான் எப்படி ப்ரூவ் பண்ணேன்னா, நான் படிக்கிறேன், அது வந்து ரொம்ப நிறைய பேர் வந்து இது பண்றாங்க, இது நமக்கெல்லாம் ஒர்த்து இல்லை, இது நமக்கு செட் ஆகாது, அது மாதிரி சொல்லிட்டு நான் படிச்சு முடிச்சுதான் ப்ரூவ் பண்ணேன். ப்ரூவ் பண்ணிட்டு அதே ஒர்க் பண்ணி தான் நான் ப்ரூவ் பண்ணேன். ஸோ இப்போ நான் என் ஃபீல்ட் அவுட் மாறலாம் ஃபீல்ட்ல, ஏன்னா நான் ப்ரூவ் பண்ணிட்டேன், என் ஃபீல்ட்ல நான் சக்சஸ்ஃபுல்லா இருக்குன்னு நான் ப்ரூவ் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நான் சேஞ்ச் பண்ணலாம். இதுதான் நான் கொடுத்த ரிவெஞ்ச் அந்த பர்சனுக்கு, எங்க அப்பா அம்மாக்கு. ஸோ என்னால பண்ண முடியும். நீங்க வந்து என்ன வந்து இங்க படிக்க வேணாம்னு சொன்னீங்க, பட் இதை படிச்சு நான் வந்து யாரு சுய இது இல்லாம என்னால முடியும்னு நான் ப்ரூவ் பண்ணேன். இதான் என்னோட ரிவெஞ்ச், செல்ஃப் ரிவெஞ்ச். அதே போல ஆபீஸ்ல வந்து ஒருத்தர் வந்து என்ன வந்து திட்டாரு. எனக்கு ஒர்க் தெரியும், அப்பதான் புதுசா ஜாயின் பண்ணும் புதுசுல, இந்த மாதிரி எல்லாம் நீ வேலைக்கு ஆக மாட்டேன், அப்படி இவனால வந்து நம்ம ப்ராஜெக்டை வெளியே போயிடும், அந்த மாதிரி நிறைய எல்லாம் வந்துச்சு. டாக்ஸிக் பீப்புள் தான் என்ன சுத்தி இருந்தாங்க, ஃபுல்லாமே டாக்ஸிக் தான். அந்த மாதிரி டைம்ல நான் என்ன பண்ணேன்னா ஹார்ட் ஒர்க் பண்ணேன். என் ஹார்ட் ஒர்க் பார்த்தீங்கன்னா அந்த ஆள் மேலே கோவப்படல, எனக்கு திட்டின பர்சன் கோவப்படல, திட்டல, எதுவுமே பண்ணல. வித்தின் ஒரு 2-3 டேஸ் என்னை சொல்லி முடிச்சு, வித்தின் 2-3 டேஸ்ல நான் யாருன்னு ப்ரூவ் பண்ணேன் என் ஆபீஸ்க்கு. ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்ல என்னோட ஒரு மெயின் ப்ரிஃபரன்ஸ்னால அந்த ப்ராஜெக்ட் வெளியே போக உள்ள இருந்தது. என்னால தான் அந்த ப்ராஜெக்ட் எனக்கு சக்சஸ்ஃபுல்லா போச்சு. இந்த ஃபுல் ரீசன் ஃபுல்லி நான் தான். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் ஆனதுக்கு காட் கிஃப்ட். ஸோ அந்த டைம்ல நான் எனக்காக யூஸ் பண்ணி நான் ஆர்டர் பண்ணேன், நான் யாருன்னு ப்ரூவ் பண்ணேன். அந்த பர்சன் அடிச்சிருந்தாலும் வலிச்சிருக்காது, நான் ப்ரூவ் பண்ணி அடிக்க ஆரம்பிச்சு. நான் வீக், நான் வேஸ்ட்னு சொன்ன பர்சன் யாரையும் பேஸ் பண்ண முடியல, எல்லாரும் அவரை திட்டினாங்க. ஏங்க சமயம் பண்ண அவரை பேச சொல்றீங்க, ஜி போங்க ஜி வேலையை பாருங்க. நெக்ஸ்ட் டைம் நான் எது பண்ணாலும் இதுதான் ரிவெஞ்ச். உங்களை ஒருத்தர் சொல்றானா
அடிச்சு முடிச்சு முன்னாடி வாங்க. முன்னாடி வந்ததுக்கு அப்புறம் சொல்லுங்க நீங்க யாருன்னு. அதுக்காக உட்கார்ந்து அழுவாதீங்க, க்ரை பண்றது. இது ஏன் சொல்ல, என் ஃப்ரெண்டுக்காக சொல்றேன். இது வந்து என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தங்க, அவங்க நான் சஜஷன் பண்றேன். உங்க வீட்டை ஒருத்தர் யாருமே தள்ளி போல. உங்க ஹாப்பினஸ், உங்களோட சக்சஸ்க்கு பின்னாடி நானும் ஒரு தூணா இருக்குன்னு பின்னாடி இருக்காங்க. ஏன்னா நீங்க முன்னேறதுக்கு என்னால ஒரு தடை இருக்குன்னு அவன் ஃபீல் பண்ணிட்டான். அந்த ஃபீல் எப்படி வந்ததுன்னு தெரியாது. அந்த ஃபீலுக்கு நான் படிக்கட்டா இருக்கேன், நீங்க மேல போங்க. ஸோ உங்க டிஸ்ட்ராக்ட் பண்ண வேணாம், நீங்க அச்சீவ் பண்ணணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சீக்கிரமா அச்சீவ் பண்ணீங்கன்னு நம்புறேன். அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க சந்தோஷப்படுறீங்களே தெரியல, அந்த பர்சன் ரொம்ப சந்தோஷப்படுவான். இது ஜஸ்ட் என் ஃப்ரெண்டுக்காக சொல்றதுதான். பட் உங்களுக்கும் சொல்றேன், எப்பவுமே ரிவெஞ்சுன்றது ஒரு அடிச்சல் இல்லை. நம்ம ப்ரூவ் பண்ணி காட்டி தான் நம்ம ரிவெஞ்சை வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன், நம்ம ஈகோவை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணிக்கணும். ஏன்னா என் பேரண்ட்டையும் நான் பண்ணிட்டேன், இப்படிதான் எல்லாருக்கிட்டையும் நான் பண்ணியிருக்கேன். யாரும் அடிச்சு ஒரு நிமிஷம் அடிச்சா அந்த காயம் வந்து கொஞ்ச நேரம் இருக்கும், ஆறிடும். பட் இந்த ரிவெஞ்ச் பார்த்தீங்கன்னா அவன் மனசு, அவன் உயிர் இருக்காரு ஆறாது. அவனுக்கு அவன் வார்த்தை சொன்னா நம்ம அதை ப்ரூவ் பண்ணி காட்டிட்டோம், அவன் சாதிச்சிட்டான். இதுக்கப்புறம் அவன் வந்தான்னா இல்லைன்னா அந்த மாதிரி தான். ஸோ சாதிக்க நம்ம தேவைப்படும். நிறைய டிஸ்ட்ராக்ஷன் வரும் இந்த ஏஜ் குரூப்பு. நீங்க வந்து ஒன்று விட்டாதான் ஒன்று கிடைக்குன்னு சொல்லுவாங்க லைஃப்ல. அந்த ஒன்று நானா இருந்தா என்ன போகுது.